யோவான் 19:28 நான் தாகமாக இருக்கிறேன் என்ற 5வது சிலுவை வார்த்தையை நம்முடைய இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நான் தாகமாக இருக்கிறேன் என்று கூறினார். 3 வித தாகங்களை குறித்து நாம் பார்ப்போம். சரீர தாகம், ஆத்ம தாகம், ஆத்மாக்களுக்கான தாகம். முதலாவது சரீர தாகம். வியாழன் இரவு முதல் வெள்ளி மாலை வரை நம்முடைய இறைவன் இயேசு சிலுவை பாடுகளை அனுபவித்தவராய் மனிதனாயிருந்த நம்ம இறைவன் இயேசு தம்முடைய உடம்பில் இருந்த இரத்தம் அனைத்தும் வெளியேறினதன் காரணமாக தாகமாக இருக்கிறேன் என்றார். அடுத்தது ஆத்ம தாகம். தண்ணீருக்காக தவித்த இறைவனுக்கு இருந்த 2வது தாகம் ஆத்ம தாகம். 4வது வார்த்தையான என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பதன் மூலம் அவருடைய ஆத்ம தாகத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் ஏற்றுக்கொண்ட இறைவன் பிதாவின் முகம் மறைக்கப்படுகிறது. அவருடைய சிலுவை பாடுகளின் நிமித்தம் பிதாவின் முகம் மறைக்கப்படுகிறது காரணமாக அவர் ஆத்ம தாகத்தினால் வருந்தினார். ஆவியானவர் இந்த நாட்களில் ஆத்ம தாகத்தை குறித்து அதிகமாக இன்னும் பேசினார். நாம் அநேக வேலைகளில், உலக வேலைகள் மற்றும் வீட்டில் செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் நாம் இன்வால்வ் ஆகி நம்முடைய ஆத்மாவுக்கு முதன்மையானது எதுவோ அதை நாம் மறந்து விடுகிறோம். ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்ட வசனம் சங்கீதம் 63:1 காணப்படுகிறது. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது என்று தாவீது சொல்கிறார். நம்முடைய ஆத்மாவும் கூட அநேக வேலைகளில் வறட்சியாய் காணப்படுகிறது. நம்முடைய ஆத்ம தாகத்தை தீர்க்கக்கூடியவர் இயேசு ஒருவரே. 3வது தாகம் ஆத்மாக்களுக்கான தாகம். இழந்து போனதை ரட்சிக்கவும் மீட்கவுமே வந்த இறைவன் இயேசுவுக்கு இருந்த 3வது தாகம் ஆத்மாக்களுக்கான தாகம். லூக்கா 19:41-42 பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு எருசலேமுக்காக கண்ணீர் விட்டு அழுதார். அதே போன்று எரேமியா 14:17 என் கண்களிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் என்று எருசலேமை குறித்து சொன்னார். ஆகவே 3 விதமான தாகங்களை குறித்து பார்த்தோம். சரீர தாகம், ஆத்ம தாகம், ஆத்மாக்களுக்கான தாகம். நம்முடைய ஆத்ம தாகத்தை தீர்க்கக்கூடியவர் இயேசு ஒருவரே. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.